perform. Blue TV app. No Blue TV app perform. Blue TV app perform. அன்பு குழந்தைகளே, ஒரு காலத்தில் அழகான ஒரு கிராமத்துல ஆதவன் அருண்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஒன்னாவே விளையாடுவாங்க, ஒன்னாவே சிரிப்பாங்க. அவங்களுக்கு காத்தாடி விடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வானத்துல அவங்க காத்தாடி பறக்கும் போதெல்லாம் அவங்க மனசும் கூடவே பறக்கிற மாதிரி உணர்வாங்க. ஒரு நாள் அப்படிதான் அவங்க காத்தாடி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஜொலிக்கும் தங்க நிற காத்தாடி வானத்திலிருந்து மெதுவா கீழே இறங்கி வந்துச்சு. அது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. மற்ற காத்தாடிகள் மாதிரி இல்லை. அதுல இருந்து ஒரு மெல்லிய வெளிச்சம் வந்துச்சு. அதை பார்க்க கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆதவனும் அருணும் அதை ஆச்சரியமா பார்த்தாங்க. இது ஒரு சாதாரண காத்தாடி இல்லை அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் தோணுச்சு. இந்த காத்தாடி எங்கேயோ ஒரு புதையலை தேடி போறதுக்கான வழியை காட்ட வந்திருக்குன்னு அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த காத்தாடி மெதுவா மேலே எழும்பி ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆதவனும் அருணும் அதை பின்தொடர முடிவு செஞ்சாங்க. அவங்க காத்தாடியை பின்தொடர்ந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. அங்க காத்துல சில குறும்புக்கார குட்டி தேவதைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த காத்தாடியை பிடிச்சு இழுத்து பசங்களோட பாதையை மாத்த முயற்சி செஞ்சாங்க. ஒரு தேவதை காத்தாடியின் நூலை இழுக்க இன்னொரு தேவதை அதை சுத்தி சுத்தி வர பசங்களுக்கு கொஞ்சம் தடுமாறம் வந்துச்சு. ஆனா ஆதவனும் அருணும் ஒருத்தருக்கொருத்தர் கை கோர்த்துக்கிட்டு நிலை குலையாம முன்னாடி போனாங்க. அவங்க 2 பேரோட ஒற்றுமை அந்த குறும்புக்கார தேவதைகளை திரும்பி போக வச்சுச்சு. அடுத்து அவங்க ஒரு பெரிய நதியை கடக்க வேண்டி இருந்துச்சு. அங்க ஒரு தந்திரக்கார பறவை அவங்க கிட்ட புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு ஒரு தங்கப்பந்து வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஆதவன் எங்க கிட்ட தங்கப்பந்து இல்லை அப்படின்னு சொல்ல அருண் ஒரு யோசனை சொன்னான். அவன் ஒரு அழகான மரப்பந்து செதுக்கி அதுல தங்க நிற இலைகளை ஒட்டி தங்கப்பந்து மாதிரியே செஞ்சான். தந்திரக்கார பறவை அதை பார்த்து ஏமாந்து சரியான பாதையை சொல்லிட்டு பறந்து போச்சு. இந்த காத்தாடி அவங்கள ஒரு பெரிய மலைக்கு கூட்டிட்டு போச்சு. மலையில ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருத்தர் தடுமாறினா இன்னொருத்தர் கை கொடுத்து தூக்கி விட்டாங்க. தண்ணி தாகம் எடுக்கும்போது ஒருத்தர் வச்சிருந்த தண்ணிய 2 பேரும் பங்கிட்டு குடிச்சாங்க. நேரம் ஆக ஆக அவங்களுக்கு பசியும் எடுக்க ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு பழத்தை 2 பேரும் சமமா பிரிச்சு சாப்பிட்டாங்க. அவங்களோட நட்பு தான் அவங்களுக்கான பலமா இருந்துச்சு. கடைசியா தங்க காத்தாடி ஒரு பெரிய வண்ணமயமான திருவிழா நடக்கிற இடத்துல கீழே இறங்குச்சு. அங்க எல்லாரும் சிரிச்சு பேசி பாட்டு பாடி நடனம் ஆடி சந்தோஷமா இருந்தாங்க. அங்க எந்த புதையலும் இல்ல, ஆனா அங்கிருந்து சந்தோஷம், அந்த அன்பான கொண்டாட்டம், உண்மையான நட்பு தான் இந்த புதையல்னு ஆதவனுக்கும் அருணுக்கும் புரிஞ்சுது. புதையல்கிறது தங்கமாவோ வைரமாவோ இருக்கணும்னு அவசியம் இல்ல குழந்தைகளே. நம்ம சுற்றியுள்ள உறவுகள், நண்பர்கள், அவங்களோட அன்பு தான் உண்மையான புதையல். ஆதவனும் அருணும் அந்த திருவிழால மற்ற குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமா ஆடி பாடினாங்க. அவங்களுடைய நட்பு இன்னும் பலமாச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உண்மையான நட்பு தான் உலகிலேயே மிக விலை மதிப்பற்ற புதையல். அது எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்க உதவும். இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.